குட் ஈவினிங். ஹாய். கதையே ரொம்ப சிம்பிள்ண்ணே. சரி தங்கச்சி, சந்தோஷமான விஜய் அங்கிள். எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொன்னேன். தலைவா, இது பிஸ்னஸ் தலைவா. நம்ம படம் எடுக்கிறவங்க, நம்மளுக்கு அதுதான். இதுக்கப்புறம் வந்தவங்ககிட்டையும் ஏதாச்சும் கேள்வி கேட்கலாம். தெரியோட ப்ரெஸ் மீட் எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி அவங்க எல்லாரையும் பார்க்குறது ஒரு 2.5 வருஷம் கழித்து என்னோடய படத்துக்கு நான் வந்திருக்கேன். ரியலி ஹாப்பி. இந்த 2.5 வருஷ இடைவேளையிலையும் என்னை அழகாக தூக்கி வச்சு கொண்டாடினது நீங்கள் எல்லாருமே தான். தேங்க்யூ ஸோ மச். படத்தில் நடிச்சிருக்க ஏமி, நைனிகா இங்கே இருக்காங்க, அண்ட் ராஜேந்திர அண்ணன் மற்றவங்களாம் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் படத்தை பற்றி பேசுறதை விட நீங்கள் என்ன கேட்கணுன்னாலும் கேட்கலாம். நான் பேச வேண்டியது எல்லாமே ஆடியோ லான்ச்லேயே பேசிட்டேன். படத்தில் எல்லோரும் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன ஏது எல்லாமே நான் சொல்லிட்டேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் யூ வாண்ட் டு கோட் சம் கொஷின் ப்ளீஸ்ண்ணே. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எவ்வளோ போலீஸ் கதை வந்திருக்கு, இதில் என்ன அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக நம்ம பண்ணணும்னு நினப்போம். எனக்கு இது ஒரு போலீஸ் ஸ்டோரியாக எனக்கு மைண்டில் தோணுறதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். மற்ற படங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, எமோஷன்ஸ் இதில் ரொம்ப சாலிடாக இருக்கும். உதாரணத்துக்கு கோவம் வந்து அடிக்கிற இடத்துல கோவம் வந்து கண் கலங்கி யாருக்காக கண் கலங்கணுன்றது ஒரு நோக்கம் ஒன்று போயிட்டு வந்து தான் அடுத்து கோவமே வரும். அந்த எமோஷ்னல் ஃபேக்டர் இதில் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வெறும் ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மட்டும் இல்லாமல் புரிதலாகவும் சில இடங்களில் எமோஷ்னலாக அதுக்கு ஃபீல் பண்ணி அதுக்கு என்ன ரெமெடி பண்ண முடியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவப்படுறதுக்கான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட அண்ணன், நம்மளோட அப்பா, நம்ம வீட்டில் ஒருத்தர் போலீஸ்காரராக இருந்தால் நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம், அவங்க நம்மகிட்ட எப்படி இருப்பாங்க, அதே மாதிரியான ஒரு ஆள் சமுதாயத்துக்கே எல்லாத்துக்குமே அண்ணனாகவும் அப்பாவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதுதான் இந்த போலீஸ்காரர் தெரியணும். இல்லை, இந்த படத்தோடைய போலீஸ் அதிகாரி ஒரு தனிப்பட்ட ஆளை எதிர்த்து போராடுறாரா இல்லை ஒரு சமூக பிரச்சனைக்காக போராடுறாரா? சமூக பிரச்சனைகள் போராடுவார், தனிப்பட்ட ஆளுக்கும் போராடுவார். எல்லா ஃபேக்டர்ஸுமே இருக்கும்ண்ணே. வெறும் ஒரு இடத்துல கதை ஆரம்பித்து ஒரு இடத்துலேயே முடிஞ்சிடாது. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய என்னென்ன சொல்லணும்னு நான் நினச்சனோ அது எல்லாமே அங்கங்கே அதுக்கான ஒரு ஆட்களை வச்சு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி அங்கங்கே எதிர்த்துக்கிட்டே வருவார். ஒரு சாலிடான விஷயம் வரும்போது அந்த சாலிட்னஸ்லோட இன்னொருத்தரை எதிர்த்துக்கிட்டே போவார். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் தெரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க. ஆல்ரெடி வந்து தெரிவிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேதாரதம் வந்ததுனால தான் இது வச்சிங்க நீங்கள் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. அந்த தெரின்னு வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணமாக எமோஷன் பிக்சர்னு வேறு சொல்லியிருக்கீங்க. ஆக்ஷன் பேஸ்டாக இல்லையா டைட்டில்? என்னென்ன புரியல. எமோஷன் ஆக்ஷன் பேஸ்டாக இருக்குது டைட்டில். ஆனால் எமோஷன் அதிகமாக இல்லைண்ணே. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். படத்துக்கான டைட்டில் நிறைய நான் யோசித்து எனக்கு நிறைய கிடைக்கல. நான் நினச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கல. காரணம், நிறைய பேர் அதே டைட்டில் வச்சு படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான். ஸோ எனக்கு இந்த படத்துக்கு கரெக்டான டைட்டில் எதுவாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த டீசர் பார்த்தோன்னே எல்லாம் என்ன சொன்னாங்க, செம அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரைலர் பார்த்து செமன்னு சொன்னாங்க. அதை இன்றைக்கி கண்டெம்பரரியாக நான் எப்படி சொல்லணும்னா தெரியும்னு சொல்லுவேன். ஸோ அது இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும், தப்பாக இருக்காது. தப்பாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது அந்த படத்தோட மூடே அந்த ஸ்பீடு இருக்கும். ஸோ அதனால் தெரியும்னு வச்சேன். அதுதான் அதுக்கான பின். இதை தவிர்த்து நீங்கள் முன்னே கொஞ்சம் ஆராய்ஞ்சு மற்ற படங்களில் வந்தனால நான் வச்சுருக்கேனா இல்லையா நீங்கள் ஆராயணுன்னா கூட படத்தோட பூஜை அன்னைக்கு ஏதோ ஒரு சேனலோட இன்டர்வியூ எடுக்கும்போது அது ஆன்லைனில் கூட இருக்குது. ஜி பிரகாஷ் 5 பாட்டு கொடுத்துருக்காரு, 5ம் தெரியா வந்திருக்குன்னு. ஏன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தெரி. ஸோ அதையே நான் டைட்டிலாக வச்சேன். அதான ரீசன். சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டேன், நீங்கள் விஷயத்த சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, பட் அது என்னன்றது படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்கண்ணா. தாய் தந்தையர் வளர்ப்பில் தான் ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு நல்லவளாகவும் தீயவளாகவும் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிங்க. அது எப்படி சொல்லிடுறீங்க? அதானே முக்கிய பிளாட்டே அங்கேருந்து தான் ஆரம்பித்தேன். ஸோ நம்மளை சுற்றி நிறைய அநியாயங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும். ஒரு திருட மட்டும் திருடம் கிடையாது. மக்கள் பணத்தை எடுக்கிறவங்க கூட திருட. ஒரு பொண்ணோட செயின் ஆக்கிறவன் ஒரு சாதாரண மனப்பான்மை உள்ளவனாக இருக்கவே மாட்டான். அவன் மனசில் ஒரு ஈரமோ இறக்கமோ சத்தியமாக இருக்காது.
ஒரு பொண்ணு ஐடி பொண்ணு ரோட்டில் போயிட்டுருக்கு, பைக்கில் சர்ன்னு வந்து செயின் எடுத்துகிட்டு போகிறான், அந்த பொண்ணு கீழே விழுது, அது அன்கான்ஷியஸ் ஆகுது, கோமா ஆகுது, கல்யாணம் பண்ணது நடக்காமல் நின்று போகுது. இப்படின்னு எந்த ஒரு க்ரைம் எடுத்தாலும் அதில் பாதிக்கப்படக்கூடியவங்க எமோஷ்னலாக பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அவனை பொறுத்தவரையும் பணமும் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்கும். ஸோ இது எல்லா க்ரைம்லையும் பார்க்கும்போது இருந்தது. இது எங்கேருந்து ஆரம்பம், இது யாரை போய் குறை சொல்கிறது, யாரை வந்து சரி பண்ணுறது அப்படின்னு உட்காந்து ஆராயும் போது ஒரே விஷயந்தான், ஒரு பிள்ளைய ஒழுங்காக வளர்த்தோம்னா அவன் அப்படி மாற மாட்டான். கொள்ளையடிக்கிறவன், ரயிலுக்கு குண்டு வைக்கிறவன், ரேப் பண்ணுறவன், செயின் ஸ்நாச் பண்ணுறவன், ஊர் பணத்தை திருடுறவன், இவர் எந்த தப்பு பண்ணுறவனாக இருந்தாலும் அவன் யாரோ ஒருத்தனோட பிள்ளையாக தான் இருக்கான். ஒழுங்காக வளர்க்கப்பட்டானா அது நடக்காதுன்றது நான் இந்த கதையில் சொல்ல வந்திருக்கேன். அதுதான் நான் இந்த படம் ஆரம்பித்ததுக்கான மையப்பகுதி. அதை எப்படி சொல்லியிருக்கேன்னா, அதை தான் அழகாக இந்த எல்லா கலவையும் வச்சு நம்ம ஒரு படம் பார்க்கும்போது என்டர்டெயின் ஆனோம், எங்கேஜ் ஆனோம், அதில் தான் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னும் போது அதில் அழகாக அதை நான் பொருத்தி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் படம் பார்த்துட்டு கன்வே ஆச்சா என்னன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஹீரோங்கிற படத்தில் ஒரு முக்கியமான பாடல் பாடியிருக்காரு. அவர் இந்த ப்ரொமோஷனலுக்குலாம் ஒதுக்கப்படுறாரா இல்லை கூப்பிடலையா, வரலையா? ஒதுக்க யாரையுமே ஒதுக்க முடியாதுண்ணே. இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே அது மேக்கிங் கூட அங்கே போட்டோம் தேட்டரில், அதே ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த அவர் பாடின அவர் மேக்கிங் கூட அவர் அன்றைக்கி அவைலபிள் இல்லைன்றனால அவரோட ப்ரெசன்ஸ் எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணோம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி யாரையும் இந்த உலகத்தில் ஒதுக்க முடியாதுன்னு. தமிழ்நாட்டு போலீஸ்னு விஜய் has been cramped with so much of expectations. அவரோட கேரக்டர்லேயே எக்கச்சக்க டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் படித்தேன். How true it is and has he met the demand? டெஃபினட்டாக ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்கிரிப்ட் தான், ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை தான். ஒரு போலீஸ்கார ஸ்டோரின்னு நம்ம எடுத்தோம்னா என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு சேலஞ்ச் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். பட் ஒவ்வொரு கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டுமே தான் அது இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக ஆகும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சாலிடாக இருக்கும், ஸ்டோரி மூவிங் வைஸ். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது எனக்கு இந்த ஜோசப் குருவிலா அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு மலையாளி, அவர் வந்து ஒரு குழந்தையோட அப்பா, அதுவும் விஜய் சார் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷ்னல் சாலிட் ஃபேமிலி போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து விஜயகுமார்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. தர்மேஸ்வர் என்ன பண்ணியிருக்காரு நான் இங்கே ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 கேரக்டரும் நம்ம வார்த்தையாக சொல்லும் போதே அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது அது ஒரு படமாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அதுக்கான டைமென்ஷன் வந்திருக்கும். அது எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது நீங்கள் படம் பார்த்துட்டு தான் சொல்லணும். டெஃபினட்டாக ஆஸ் அ ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை தாண்டியே இருக்குன்றது என்னோட பார்வை. உதிரிப்பூக்கள் மகேந்திரன் வந்து மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு அழியாத கோலங்களாக தான் இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து நீங்கள் இந்த படத்தை வில்லனை அறிமுகப்படுத்தியிருக்காருங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். அவர் வில்லனை அறிமுகப்படுத்தாமல் ஒரு நல்ல குணச்சித்திர வேடத்தில் அறிமுகப்படுத்திருக்கலாம்ல, நீங்களே அவருடைய ஃபாலோவருங்கிறனால. ஆமாண்ணே, எனக்கு வந்து இந்த கேரக்டர் அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அவரும் கதை கேட்டுட்டு அவருக்கும் பிடிச்சி தான் பண்ணார். 2 பேரும் புரிதல் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் அது கரெக்டாக அமைஞ்சதுன்னு. மற்றபடி அவர் வில்லனாக தான் காட்டணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணும்போது அதை நான் ட்ரை பண்ணும்போது அவருக்கும் அந்த கதை பிடிச்சி இதை நான் பண்ணுறேன், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவரும் கதைக்குள்ளே வந்தார். ஸோ இட்ஸ் அ மியூச்சுவல் கன்சர்ன். ஆக்சுவலாக அவர் ஒரு குழந்தை மாதிரி இருப்பார் ஸ்பாட்டில். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நம்ம போய் அவர்கிட்ட டைலாக் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம், ஆனால் அவர் வந்து நம்மளும் பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஷாட்டு நான் சொல்லிட்டு வரும்போதே கோச் இங்கே வாங்க அப்படின்னாரு. நம்மளுக்கு அதுலேயே வேர்த்து ஊற்றிடுச்சு. அதுக்கப்புறம் தோளில் கை போட்டு நான் என்ன பண்ணணும் அப்படியே நீங்கள் எனக்கு ஒரு தடவை செஞ்சு காமிங்க, நான் ட்ரை பண்ணுறேன். அவர் சொல்கிற வார்த்தை எல்லாமே என்ன ட்ரை பண்ணுறான்றாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு குழந்தைத்தனத்தோட ஒரு இன்னசென்ஸோட எப்பயுமே இருப்பார். அது எனக்கு வேற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் லைஃப்பில் திருப்பி நான் எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட்டை என் படத்தில் நடிக்க வச்சாலும் அந்த ஒரு திருப்தி நிலை எனக்கு வருமானு எனக்கு தெரியல. சார் விஜய் படம் பார்த்துருப்பாரு, படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாருண்ணே. இதுதான் கதை கேட்டு என்ன சொன்னாரோ அதே தான் படம் பார்த்துட்டு சொன்னார். உங்களோட பதிலுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் இன்னொன்று ட்ரெய்லரு ப்ரமோஷன்லாம் ஹீரோயினோட நைனிகாவை தான் நிறைய ப்ரமோட் பண்ணுவீங்களே, ஏன்? என்ன காரணம்னா இப்போ படத்தில் ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து எல்லா கேரக்டர்ஸும் அதுக்கான இது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு குழந்தை நட்சத்திரமாக விஜய் சாருக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நைனிகா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து மக்கள்கிட்ட இது குழந்தை வந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரு படம் காட்டுறதுக்காகவே டெலிபரேட்டாக நான் வந்து ஈக்குவலாக ப்ரமோட் பண்ணேன். பட் அதுக்கு காரணம் அவ்வளோ சீன்ஸ் படத்தில் இருக்குது. அதை எப்படி பார்த்தாலும் யார் ட்ரெய்லர் நான் என்னை தவிர யார் கட் பண்ணியிருந்தாலும் நைனிகா ட்ரெய்லரில் அதிகமாக இருந்திருப்பாங்க. குட்டி பத்மினிக்கு அவங்க அம்மா கூட வருவாங்க. டேரக்டர் அந்த அம்மாட்ட சொல்லி அந்த அம்மா வசனம் சொல்லணும். அதுமாதிரி ஷாம்லியும் நான் பார்த்துருக்கேன், ஷாலினியும் பார்த்துருக்கேன். அவங்க அப்பா கூட வருவார், அவங்க அப்பாட்ட தான் சொல்லணும் டைலாக். அந்த அம்மா அந்த பொண்ணு 2 பேரும் நடிப்பாங்க. எப்போ சாப்பிட்ணும் போக்குறதுக்கு பூரா அவங்க அப்பா தான் டேக்கர் எடுத்துக்கிட்டாரு.
இதில் வந்து அவங்க அம்மா பாதுகாப்பு அதிகாரியா இல்லை வேற யாரும் வந்தாங்களா? நேராக டேரெக்டாக நீங்களே டைலாக் சொன்னீங்க? எனக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து மீனா மேம் ஷூட்டிங் ஸ்பாட் வர்றது தான். பாவம் அவங்க ஒரு எப்படி எப்பேற்பட்ட ஆள், எல்லா சூப்பர் ஸ்டார்ஸரும் நடிச்சிருக்காங்க. அந்த வெயிலில் நான் அது ஒரு சின்ன இடமா ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு மானிட்டர் வச்சுருப்போம். அதில் ஒரு 2 பேர் தான் உட்கார முடியும். பல தடவை நான் என் பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சு ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா அவங்க பொண்ணு நடிக்குதுன்றதை தாண்டி ஒரு என்ன சொல்ல ஒரு கம்ப்ளீட் டெடிக்கேஷனோடு அவங்க இருந்தாங்க. காலையில் 5 மணிக்கு எழுப்பி அவளை கூப்பிட்டு வரதுலேருந்து இதெல்லாம் தாண்டி சொல்லி கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்க போனால் அவங்க ஃபஸ்ட்டு டேவே சொல்லிட்டாங்க என்கிட்ட, இந்த பாருங்கள் பார்த்துக்குங்க, நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. எனக்கு ஒரு ஷூட்டிங்கில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஷூட்டிங்கில் இதை வெயிட் பண்ண வைக்கலாம், அதை வெயிட் பண்ண வைக்கலாம், நம்ம சொல்லவே முடியாது. குழந்த வச்சு நம்ம பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க்குன்னு தோணுது, பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. இல்லை மேம் நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த நான் பார்த்துக்கிறேன்ற அந்த ஒரு வார்த்தையை எங்கேயுமே ஓவர்போர்ட் பண்ணாமல் எனக்கு வந்து நான் இப்படி பண்ண சொல்லட்டுமா அப்படி பண்ண சொல்லட்டுமான்னு கூட கேட்டதில்லை. அவங்க அமைதியாக வேடிக்கை பார்ப்பாங்க. சில நேரம் அவள் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க என்னை பார்த்து தான் சிரிப்பாங்க, நான் முதலே சொன்னேனா அப்படின்வாங்க. அண்ட் அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு கருணான்னு ஒரு என்னோட அசோசியேட் ஒருத்தர் வச்சுருந்தேன். ஸோ குழந்தைய ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணது அவர் தான். அண்ட் நிறைய இடங்களில் மீனா மேமோட சப்போர்ட் எங்களுக்கு பெருசாக ஆக்டிங்லேயும் ஹெல்ப் ஆச்சு. இதுதான் நடந்தவை. மீனா மேம் கம்ப்ளீட் டே 1 ஷூட் ஆரம்பிச்சதுலேருந்து முடிஞ்ச வரையும் என்ன சொல்ல போனால் கேக் வெட்டுற வரையும் கூடவே இருந்தாங்க. தெரி பார்ட் 2 அப்படின்றது வந்து மக்களின் பார்வையின. ஸோ தெரி பார்ட் 1 எப்படி பார்க்குதோ அதை வச்சு தான் தெரி பார்ட் 2. பட் இதை பற்றி நானும் விஜயனும் இதை செகண்ட் பார்ட் பண்ணுன்றது இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி எதுவும் பேசிக்கல. பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு யோசிச்சா மைண்டில் இருக்குது, பார்க்கலாமே. இந்த படத்துக்கு 2 கதாநாயகிகள் எதனால் தேவைப்பட்டாங்க? கதையில் டெஃபினட்டாக ஹீரோயின்ஸ் எதுக்கு தேவைப்படுவாங்களோ அதுக்கு தான் சார். என்னென்னா ஒரு பாட்டுக்கோ ஒரு டான்ஸுக்கோ வந்து போகிற ஹீரோயினை நான் இது வரைக்கும் வச்சதில்லை. என்னோட ராஜாராணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நயன்தாராவோ நஸ்ரியாவோ சும்மா வந்து ஆடிட்டோ இல்லை ஒரு சாங்க்கு வந்துட்டு போனாங்கன்றது இல்லாமல் ஒரு கதையில் சாலிடாக இருந்தாங்க. ஏன்னா நயன்தாரா அந்த படத்துக்கு மேக்ஸிமம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அதுவும் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் ஒரு ஹீரோயின் வைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் ஜென்ரலாக, இல்லைங்களா? ஒரு சாங்க்கு அப்புறம் திருப்பி ஒரு ஃபைட் சீனுக்கு முன்னாடி லீடு, அப்புறம் கிளைமேக்ஸில் வருவாங்க, இப்படி தான் போகும். பட் 2 ஹீரோயின் வைக்கும் போது அந்த கதையில் டெஃபினட்டாக நீடு இருக்கும். அதனால தான் வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஜஸ்டிஃபைட் போத் ஆஃப் தெம். சார், இப்போ சினிமாவில் நடக்கிற கதை திருட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு படத்தை பார்த்து இன்னொரு படம் எடுக்கிறது, அவர் கதையை இவர் எடுத்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு. ஒரு டைரக்டராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கதை திருட்டை பற்றி? டைரக்டராக நான் ஒன்றும் நினைக்கலண்ணே. அவங்கவுங்க என்ன அவங்களால முடியுமோ அதை செய்கிறாங்க. சிலர் அதை செய்யும் போது அதுக்கு அவங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு. ஸோ அதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்ரிபடி ஹாஸ் அ வே டு சே. நம்ம என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் இந்த மீடியத்தோட பெரிய பவரே. அதுதான் என்ன நினைக்கிறோமோ சொல்லலாம். இன்றைக்கி இங்கே நடந்த ஒரு விஷயத்த ஒரு கதையாக மாற்றி கூட சொல்லலாம். ஸோ எல்லாமே இன்ஸ்பயர் ஆகிறது எங்கே வேணால் ஆகலாம். அதை வந்து திருடி சொல்கிறவங்க ரொம்ப பெரிய குத்தம். அதை இன்ஸ்பயர் ஆகி சொல்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தானே. ஒரு பெயிண்டிங் வரைகிறோன்னா ரெட் கலர் நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தனால தான் நம்மளுக்கு ரெட் கலர்னு தெரியும். அதை நம்ம பெயிண்ட் பண்ணுறனால அதை காப்பின்னு சொல்ல முடியாது ரெட் கலரை யூஸ் பண்ணி. ஸோ இன்ஸ்பிரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டீலிங் இஸ் நத்திங் பட் ஒரு கருவை கையிலே எடுக்கிற மாதிரி. அது கிடையாது. ஒரு அழகாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம செய்யும் போது அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி செய்கிறவங்க பெருசாக வளர்ந்ததில்லை, அதை நம்மளே பார்த்துருப்போம் நாளடைவில். ஸோ இதுதான் என்னோட பார்வையின. அதில் நான் சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அந்த 100 ஃபீட்லேருந்து குதிக்கிறதாகவும், அதுக்கப்புறம் மகேந்திரன் சார் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க்கான ஷாட்லாம் நிறைய இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் சார் வந்து முடிக்கும் போது ஒரு ஃபுல் ஆக்ஷன் மூவி பண்ண திருப்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் சார் நிறைய ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காரு, ஆனால் இதில் தான் அந்த திருப்தி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் இல்லை, நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நீட்டாக என்ன தேவையோ அது வந்திருக்கு. அண்ட் அந்த அது ஆக்சுவலாக வந்து ஒரு டூப் கூட பண்ணியிருக்கலாம் அந்த ஷாட்டை. எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் அந்த ஒரு பெரிய ஸ்டேச்சர் போய் இன்னும் அந்த ரிஸ்க் எடுக்கிறாருன்றது எனக்கே பிரமிப்பாக இருந்தது. அது என்னென்னா அவர் ஃபேன்ஸை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தணுன்றதில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்காருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. ஓவரால் இதில் நான் டூப்பே யூஸ் பண்ணல, அதுதான் உண்மை. ஸோ எல்லா ரிஸ்க்கையும் அவரே எடுத்தார். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. சுற்றி இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரமிப்பாக இருந்தது. அதனால தான் மகேந்திரன் சார் கூட போய் சொன்னார், அந்த சேரில் ஆணி இருக்குன்னு தெரிஞ்சுமாங்க அப்படின்னா பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு தெரிஞ்சு given is 100% and we have given 100%. மகேந்திரன் சார் இப்போ சமீபத்தில் பேட்டி கொடுத்துருவார் இல்லையா, அதில் வந்து உங்களுடைய வசனத்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். அதாவது ஷார்ப்பாக அதே சமயத்தில் நல்லா விளங்குற மாதிரி அந்த வசனங்களாக இருந்ததுன்னு சொன்னார். அதை நீங்கள் எங்கே இருந்து எடுத்துக்கிட்டீங்க?
ராஜ்குமார் ஹிரானின்னு நம்ம ஹிந்தி டைரக்டர். ஏன்னா நண்பன் நான் ஒர்க் பண்ணும்போது அவரோட அந்த ரீமேக் பண்ணும்போது அந்த படத்தை பண்ணுறதுக்கான வேலைப்பாடில் இருக்கும்போது எழுதும் போது அவரோட டைலாக்ஸ் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஹிந்தியில் தான் இருக்கும், அது தமிழாக்கம் பண்ணும்போது அதில் ஒரு சுருக்கமும் அதில் ஒரு நேர்த்தியும் இருந்தது. நம்ம எல்லாமே எல்லார்ட்ட வந்து கற்றுக்கிறது தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அண்டு சங்கர் சார் சில இடங்களில் நறுக்குன்னு இருக்கும், அவர் பட்டுன்னு அடிக்கும், அந்த விஷயம் அவர்கிட்ட கற்றுனேன். இதெல்லாம் தாண்டி பாக்கியராஜ் சாரோட ரைட்டிங் அண்ட் மணி சார் ரைட்டிங், இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்து ஒரு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லலாம், எவ்வளோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பண்ணது தான். அதில் மகேந்திரன் சாருக்கு பிடிச்சது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவரோட டைலாக், ஏன்னா அந்த தங்கப்பதக்கம் அவரோட ரைட்டிங்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அவரே சொன்னனால தான் இதை நான் வெளில சொல்கிறேன், இல்லைன்னா அது சொன்னாலும் தற்பெருமையாக தான் இருக்கும். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், தம்பி வந்து கோச் உங்கள் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஐயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போலே பேப்பரில், என்ன சார் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை சீரியஸ்லி சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு படிக்கும் போது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் கோவமாக இருக்கலாமா, இன்னும் அப்படி ஏதாச்சும் இருக்கலாமான்னு யோசித்தேன் அப்படின்னாரு. இல்லை சார் இது இல்லை அது எனக்கு புரிஞ்சிருச்சு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் அடுத்து எழுதுகிற படத்துக்கு நீங்கள் டைலாக் எழுதி தர முடியுமான்னாரு. வெளில வந்து எனக்கு என்னால் ஒழுங்காக ஒர்க் கூட பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு இமயத்தில் அவரை பார்த்துருக்கேன். அவர் என்கிட்ட கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அது நடக்குமா நடக்காதான்னு தெரில, அது சொன்னார், அவர் வாயாலே வெளில சொன்னாருன்றது வந்து எனக்கு இன்னும் பெரிய பெருமை. இதை தாண்டி எனக்கு டைலாக்காக என்ன அவார்டு வந்தாலும் எனக்கு வேணாம், அவர் சொன்னதே போதும்னு தோணுச்சு. Good evening, ladies and gentlemen. Hi. So I'd like to say thank you very much all for being here, and I'm very nervous about Thursday. I'm very excited. It's been a great journey with a great team, and I'm excited to see what you guys and girls think of the film itself. Thank you. Good evening, Vijay uncle, Atli uncle, Priya aunty, Danu uncle, Kanna uncle, எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் தேங்க்யூ. என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் பண்ண வச்சாங்க. பட் இப்போ நவ் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஐம் வெரி கிளாட் ஐ டிட் தெரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பிகாஸ் நார்மலி பேபி ஆர்டிஸ்ட் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லும் போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஏனோ தானோ வந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் இதில் வந்து த்ரூ அவுட் ரொம்ப நல்ல கேரக்டர், மெயின் கேரக்டர் அண்ட் பியூட்டிஃபுல் யூனிட். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம். பட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் யூனிட். ஸோ ஐ எம் கிளாட் ஐ டிட் தெரி. தெரியாதுங்க, இப்போ எனக்கு கேட்டால் எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. நடக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஏன்னா அவங்க பெருசானதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதில் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அதில் வரலாம். இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கம் டு ஃபிலிம்ஸ், ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com.